Hi students, welcome to my channel Education Corner. நம்ம இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.3ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் ஏற்கனவே பார்த்தாச்சு. செகண்ட் சம் பாருங்கள். லெட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு செட் கொடுத்துட்டாங்க 3, 4, 6, 8. டிட்டர்மைன் வெதர் த ரிலேஷன் ஆர் ஈக்குவல் டு இந்த ரிலேஷன் வந்து எக்ஸ் ஒய்க்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, நமக்கு தெரியும் ஒய்ங்கிறத எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு தானே சொல்லுவோம். எக்ஸோட வேல்யூவை அதில் கொடுக்குற இன்புட்டை சப்ஸ்டியூட் பண்ணி அவுட்புட்டு கிடைக்கிற வேல்யூ தான் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் சச் தட் எக்ஸுங்கிறது கேபிட்டல் எக்ஸில் இருக்குது. ஓகேவா, கேபிட்டல் எக்ஸுங்கிறது நமக்கு தெரியும் 3, 4, 6, 8. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் இது ஒரு ஃபங்க்ஷனா எக்ஸ் டு என்னு. ஓகேவா, என்னங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ். நமக்கு சொல்யூஷனில் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, 3, 4, 6, 8 எக்ஸ் கொடுத்தாச்சு. ஒய்ங்கிறது நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ்னு அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அப்போ நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ளே தான் இருக்கும். 1, 2, 3, 4, 5 எக்ஸட்ரா. இவங்க தான் ஒய். நமக்கு ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கண்டிஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேவா, நம்ம இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு 3. எக்ஸோட வேல்யூ 3யை சப்ஸ்டியூட் பண்ணி எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 3 ஸ்கொயர் பண்ணால் 9 + 1 இஸ் ஈக்குவல் டு 10. 9 1 ஆட் பண்ணால். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ் ஈக்குவல் டு 4 சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 4 ஸ்கொயர் பண்ணால் 16. 4 4s are 16 + 1 இஸ் ஈக்குவல் டு 7. எக்ஸ் ஈக்குவல் டு 6. 6 சப்ஸ்டியூட் பண்ணால் எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 6 6 are 36 + 1 இஸ் ஈக்குவல் டு 37. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதில் எக்ஸோட வேல்யூ 8 சப்ஸ்டியூட் பண்ணி எஃப் ஆஃப் 8 இஸ் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 8 sides are என்ன வரும், 64 + 1 இஸ் ஈக்குவல் டு 65. இதான் நமக்கு எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி கிடச்சிருக்கு அவுட்புட் ஒய் ஈக்குவல் டு. ஓகேவா, ஸோ நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஒய் ஈக்குவல் டு என்ன வேல்யூஸ், 10, 17, 37, 65. ஓகேவா, இதை தான் ரிலேஷன். ஸோ ரிலேஷனை நம்ம எப்படி எழுதுவோம், செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸாக எழுதுவோமா. 3யை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 10 கிடச்சிச்சு. 4 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு 17 கிடச்சிச்சு. 6 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 37 கிடச்சிச்சு. 8 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 65 கிடச்சிச்சு. இதுதான் ரிலேஷன். ஆர்எஸ்ஏ ரிலேஷன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த ரிலேஷன் வந்து நமக்கு வந்து ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதுக்கு நம்ம ஏரோ டயக்ராம் ரைட் பண்ணணும். இப்போ இதுக்கு நம்ம ஏரோ டயக்ராம் ட்ரா பண்ணணும். ஓகேவா, எக்ஸுக்கு ட்ரா பண்ணிட்டோம். ஒய், இது எக்ஸு, இது ஒய். ஓகேவா, எக்ஸில் என்னென்ன வேல்யூஸ்லாம் இருந்துச்சு, 3, 4, 6, 8. ஆனால் ஒய்ங்கிறது என்னன்னு சொல்லிட்டாங்க, அவங்க நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1ல் ஸ்டார்ட் ஆகி நமக்கு என்னென்ன நம்பர்ஸ்லாம் தேவை, 10, 17, 37, மேப்பிங்க்கு 65 தேவை. நம்ம 65 வரையும் ரைட் பண்ண முடியாது இல்லையா, அதனால் எக்ஸட்ரா போட்டு நம்ம இடையில நமக்கு தேவையான நம்பர்ஸ் எழுதிக்குவோம். 1ல் ஸ்டார்ட் ஆகி 2 எக்ஸட்ரா போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 10 எக்ஸட்ரா போட்டு அடுத்து 17
17க்கு அப்புறம் எக்ஸெட்ரா போட்டு 37. நெக்ஸ்ட்டு எக்ஸெட்ரா போட்டு நமக்கு இந்த அவுட்புட் என்ன கிடச்சிருக்கு, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்க நேச்சுரல் நம்பர்ஸில் 4 அவுட்புட் கிடச்சிருக்கு. ஓகேவா? அதனால தான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம எல்லாமே ரைட் பண்ண முடியாதுன்னு எக்ஸெட்ரா போட்டு அந்த நம்பர்ஸை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். 65, 66 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ மேப்பிங் பண்ணுங்கள். 3க்கு வந்து யார், 10 மேப் பண்ணியாச்சு. 4க்கு யார், 17 மேப் பண்ணியாச்சு. 6க்கு கிடைச்ச அவுட்புட் 37. 8க்கு கிடைச்ச அவுட்புட் 65. ஓகே, இப்போ மேப் பண்ணியாச்சு. இப்போ இந்த மேப் டயக்ராம்லேருந்து நமக்கு என்ன தெரியுது, எவ்ரி எலமெண்ட் இன் எக்ஸ் ஹேஸ் அன் யூனிக் இமேஜ் இன் ஒய். ஓகேவா? ஸோ இட் இஸ் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம ரைட் பண்ணிடணும். எவ்ரி element has an unique image in y. Every element of x has an. Every element of x has an mention பண்ணிக்கோங்க. of x has an unique image in y. Therefore, it is a function from x to n. Okay, therefore it is a function from x to n தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சிருச்சு x to nக்கு இது ஒரு ஃபங்க்ஷன் தான். தேர்ட் சம் பாருங்கள். given the function f from x tends to, நம்ம என்ன சொல்லுவோம், yன்னு சொல்லுவோம் இல்லையா. y is equal to f of x equal to x squared. ஒரு இது ஃபார்முலா கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5x ப்ளஸ் 6. ஓகே, இது ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டாங்க. இதை இவ்வளோ எவால்வேட் பண்ணணுமா, எஃப் ஆஃப் -1 கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் 2a, எஃப் ஆஃப் 2, எஃப் ஆஃப் எக்ஸ் -1 கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் ஃபங்க்ஷன்னாவே இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தால் எக்ஸ் டென்ஸ் டு ஒய், ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, சொல்யூஷனில் y is equal to f of x நான் என்ன கொடுத்துருக்காங்க, x squared minus 5x plus 6 கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ஒன்று வந்து f of -1 ஃபைண்ட் பண்ணணும். x இருக்க பிளேஸ்லலாம் நம்ம -1 சப்ஸ்டியூட் பண்ணணும். -1 ஹோல் ஸ்கொயர் -5 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -1 ப்ளஸ் 6. -1 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 1 1 0 1. இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும், ப்ளஸ். 1 5 is 5 ப்ளஸ் 6. 1 + 5 என்ன, 6 ப்ளஸ் 6 12. ஸோ எஃப் ஆஃப் -1 இஸ் ஈக்குவல் டு 12. இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், எஃப் ஆஃப் 2a நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. ஸோ நம்ம எக்ஸ் இருக்க இடத்துல 2a போடணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். 2a தான் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5. எக்ஸ் இருக்க ப்ளஸ் இடத்துல பிளேஸில் வந்து 2a ப்ளஸ் 6. 2a ஹோல் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 2 2s are 4. 2 2s are 4. ஏவை ஸ்கொயர் பண்ணால் a இன்ட்டு ஏங்கிறப்ப நம்ம மேலே உள்ள பவர்ஸ் ஆட் பண்ணுவோமா, அப்போ பவர்ஸ் ஆட் பண்ணுறப்ப a ஸ்கொயர்ட் ஆயிரும். 4a ஸ்கொயர் மைனஸ் 5 2s are 10. நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணோம். அப்புறம் வேரியபிள் a மட்டும்தான் இருக்குது. ப்ளஸ் 6 4a ஸ்கொயர் மைனஸ் 10a ப்ளஸ் 6. இதுதான் எஃப் ஆஃப் 2aவோட ஆன்சர். நம்ம இதுக்கு மேலே இதை வந்து
எவால்வேட் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ 2 ஸ்கொயர்டு. எக்ஸ் இருக்க பிளேஸில் 2வை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு -5 எக்ஸ் இருக்க பிளேஸில் 2 ப்ளஸ் 6. 2 ஸ்கொயருங்கிறப்ப 2 2s are 4. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். 5 2s are 10 ப்ளஸ் 6. இது ரெண்டும் ப்ளஸ், ஸோ ஆட் பண்ணுவோம். 6 + 4 10. இங்கே -10. 10 - 10 0. ஸோ எஃப் ஆஃப் 2ங்கிறது 0. இதுதான் ஆன்சர். ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் - 1 ஃபைண்ட் பண்ணுமா. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு -5x + 6. எஃப் ஆஃப் எக்ஸ் - 1 எக்ஸ் இருக்க பிளேஸ்லாம் x - 1. x - 1 ஹோல் ஸ்கொயர் -5 இன்ட்டு எக்ஸ் இருக்க பிளேஸில் x - 1 ப்ளஸ் 6. இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. ஓகேவா? நமக்கு ஏற்கனவே தெரியும். a - b த ஹோல் ஸ்கொயர் நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? a - b த ஹோல் ஸ்கொயருக்கு a ஸ்கொயர் -2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. ஸோ இங்கே நம்ம x - 1 த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். a இருக்க பிளேஸில் x. ஓகே. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு -2 a இருக்க பிளேஸில் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. b இருக்க பிளேஸில் என்ன இருக்குது? 1 இருக்குது. 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். b இருக்க இடத்துல என்ன இருக்குது? 1. ஸோ 1 ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குது? -5 இன்ட்டு எக்ஸ் - 1 ப்ளஸ் 6. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் 1 2 is 2. ஓகே. 2 எக்ஸ் இருக்குது வேரியபிளில். 2x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த மைனஸை வந்து இந்த ப்ராக்கெட்குள்ளே மல்டிபிள் பண்ணுவோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5x. ஓகேவா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 5 is 5 ப்ளஸ் 6. எக்ஸ் ஸ்கொயர்டு -2xும் -5xும் சேம் சைனாக இருக்குது. அப்போ ஆட் பண்ணணும். -7x. 6ம் 5 என்ன வரும்? 11. 11 + 1 என்ன வரும்? எல்லாமே சேம் சிம்பிள். அப்போ ஆட் பண்ணணும். 12. ஓகே. ஸோ இதுதான் ஆன்சர். எக்ஸ் ஸ்கொயர்டு -7x ப்ளஸ் 12 எஃப் ஆஃப் எக்ஸ் - 1ஓட ஆன்சர். ஸோ எவால்வேட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சாச்சு 4 சப்டிவிஷனோட ஆன்சரும். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற ஒவ்வொரு கிளாஸும் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றே வந்து சேரும். நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை கொண்டு போய் சேர்க்க உதவும். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.